கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் மயிலாடுதுறையில் விவசாயிகள் தர்பூசணி மற்றும் வெள்ளரி சாகுபடியில் அசத்தி வருகின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களை விவரிக்கும் செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. தமிழகத்தில் இந்த மாதம் தொடக்கம் முதலே வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அவ்வப்போது மழை பெய்தாலும் பகல் நேரங்களில் கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. இப்படி கொளுத்தும் கோடை வெயிலில் செல்லும் போது உடலுக்கு நீர் சத்தை வழங்கக்கூடிய பொருட்களை சாப்பிடுமாறு அறிவுறுத்துகின்றனர் மருத்துவர்கள். அந்த வகையில் கோடை பருவத்தில் இளநீர், தர்பூசணி, கரும்புச்சாறு, வெள்ளரி போன்ற பொருட்களை நாம் அதிகம் வாங்கி சாப்பிடுவது வழக்கம். இதனையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த பொருட்கள் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, அனந்தமங்கலம், சின்ன ஆனை கோயில், மாணிக்கப்பங்கு, திருக்கடையூர், தில்லையாடி, காளியப்பநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ளரி மற்றும் தர்பூசணி சாகுபடி செய்யப்படுகிறது. குட்டைகள் மூலம் கிடைக்கும் தண்ணீரை விவசாயிகள் கொடிகளுக்கு தெளித்து வெள்ளரி மற்றும் தர்பூசணிகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். வெள்ளரிகள் விதைக்கப்பட்ட 40 நாட்களிலும் தர்பூசணி 60 நாட்களிலும் அறுவடைக்கு தயாராகி விடுகின்றன. கடந்த சில நாட்களாக நீடித்து வரும் கடும் வறட்சி மற்றும் திடீர் மழையால் தற்போது மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். இருப்பினும் இயற்கை உரங்களை கொண்டு மயிலாடுதுறையில் சாகுபடி செய்யப்படும் வெள்ளரி மற்றும் தர்பூசணிகளை வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் தர்பூசணியின் விற்பனை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வரத்து அதிகரித்ததால் வெள்ளரி மற்றும் தர்பூசணி கணிசமாக குறைந்துள்ளது. இருப்பினும் விவசாயத்தை கைவிடாமல் தொடர்ந்து செய்து வருவதாக பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். தற்பொழுது பருவநிலை மாற்றம் காரணமாக தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளரி மற்றும் தர்பூசணி மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிப்புகளை ஆய்வு செய்து உரிய ஆலோசனைகளை வழங்குமாறு தோட்டக்கலைத்துறைக்கு கோரிக்கை விடுக்கின்றனர் விவசாயிகள். மாலை முரசு செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் ஜீவானந்தம் மற்றும் சந்துரு.